தனுசு ராசி நேயர்களே, 2025 குரு பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற சித்திரை மாதம் 28ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறுகின்றார். கோச்சார ரீதியாக குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்யணும்னா நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அந்த ராசியிலிருந்து குரு பகவான் 2, 5, 7, 9, 11 இந்த ராசியெல்லாம் கிடக்கும் போது குரு பகவான் உங்களுக்கு நன்மை செய்வார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறத்துக்கு 1 வருட காலம் ஆகும். தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களை ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷப ராசியில் மறைஞ்சிருந்தார். இப்போ மிதுன ராசிக்கு மாறுகின்றார். மிதுன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார். ஒரு கிரகம் தனது சொந்த வீட்டையே பார்க்கும்போது அந்த கிரகமும் வலுவடையும், பார்க்கின்ற வீடும் வலுவடையும். 7ஆம் வீடு என்பது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்களை குறிக்கும் இடமாகும். 7ஆம் வீட்டுக்கு குரு பகவான் வரும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலனை கொடுக்கணும்னா அடிப்படையிலே நீங்கள் பிறக்கும்போது குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அல்லது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் நல்ல விதமாக இருந்து அப்படி யோகம் செய்யக்கூடிய கிரகங்களின் தசை நடந்துச்சுனாக்கா இந்த குரு பயிற்சி நீங்கள் எதிர்பார்த்த சுப பலனை தரும். கோச்சார பலன்கள் என்பது நீங்கள் பிறந்த ஜென்ம ராசி எதுவோ அதை அடிப்படையாக வச்சு ஜோதிட பலன்கள் கூறுவது கோச்சார பலன்கள் ஆகும். பொதுவாகவே ஜோதிட பலன்கள் என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தும். அனைத்து வயதில் உள்ள அனைவருக்கும் இது பொருந்தும். நன்றி.